ஹன்சி எதுக்குமா அழுதுட்டு இருந்தா? போச்சு இப்போ வயிற்றுக்குள்ள இனிமே பெருசா மரம் முளைச்சிரும். இது வயிற்றுக்குள்ள போய் சீத்தாப்பழம் பறிச்சுட்டு வந்துருவானா தம்பி. இவரு விதைய தூக்கி விதை உள்ள போட்டோம்னா நம்ம தண்ணி ஊத்துனோம்னா வளருது இல்ல. அதுமாதிரி இப்ப விதையை உழுங்கிட்டால இனிமே தண்ணி குடிக்க குடிக்க பெரிய மரமா முளைச்சிரும். அதுக்கப்புறம் சீத்தாப்பழமா நிறைய பழம் வரும் பாரு. எம்மோடி போச்சு போ. சரி சரி அழாத அழாத அழாத. இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி நடந்திருக்கான்னு கேளு. இதில் பார்க்குற 90 கிட்ஸ் நாயில் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும். நம்ம வந்து சின்ன வயசில் ஏதாவது பழக்கொட்டையை வந்து விழுங்கிட்டோம் அப்படின்னா எல்லோரும் மரம் முளைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுடுத்துவாங்க. உங்களுக்கும் இதேமாதிரி நடந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.